இந்த உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னா அதில் 2 வார்த்தைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று லவ், இன்னொன்று சைக்கோ. இந்த சைக்கோன்ற வார்த்தை உலகம் முழுவதும் போய் சேருவதற்கு காரணமாக இருந்தவர் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் அவர்கள் தொகுத்த மர்மக்கதைகள் அப்படின்ற புத்தகத்தை தான் நான் அறிமுகம் செய்து வைக்க போகிறேன். அந்த புத்தகத்தோட தலைப்பு 14வது அறை. அதை தமிழில் மொழிமாற்றம் பண்ணவர், மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி அப்படின்ற தமிழ் எழுத்தாளர். யூமா வாசுகி தமிழில் 40 வருடங்களுக்கும் மேலாக கவிதைகள், சிறுகதைகள், 2 நாவல்கள் எழுதி வெளியிட்டிருக்காரு. பல புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கார். நீங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு புத்தகங்களை நம்பி வாங்கி படிக்கணும் அப்படின்னா அது யூமா வாசுகி அவர்கள் மொழிபெயர்த்த புத்தகத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் நம்பி வாங்கி படிக்கலாம். அந்தளவுக்கு நேர்த்தியான மொழிபெயர்ப்பு இருக்கும். குறிப்பாக அவர் சிறுவர்களுக்காக பல புத்தகங்களை மொழிபெயர்த்திருக்கார். பல நாட்டு கதைகளை ரஷ்யாவிலிருந்தும், மலையாளத்திலிருந்தும், ஃப்ரெஞ்சிலிருந்தும் பல உலக கதைகளை குழந்தைகளுக்காக அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அவர் மொழிபெயர்த்த அத்தனை நூல்களும் வாசிக்க தகுந்தவை, மிக சிறப்பானவை. அவர் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் தொகுத்த இந்த மர்ம கதைகளையும் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த தொகுப்புக்கு குறிப்பாக இந்த தொகுப்பில் உள்ள ஒரு கதையோட தலைப்பையை தான் தலைப்பாக வச்சுருக்காங்க, 14வது அறை அப்படின்றது. ஹிட்ச்காக் 1899 வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி லண்டனில் பிறந்திருக்கார். ஈஸ்ட் எண்ட், லண்டனில் உள்ள ஈஸ்ட் எண்ட் அப்படின்ற பகுதியில். அவர் பிறக்கிறதுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஈஸ்ட் எண்ட் பகுதியில் ஒரு சீரியல் கில்லர் 5க்கும் மேற்பட்ட பெண்களை கொடூரமாக கொலை பண்ணிடுறான். அதை ஜாக் த ரிப்பர் அப்படின்ட்டு அந்த கொலைகாரனை அன்னைக்கு ஊடகம் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஹிட்ச்காக் வளரும்போது இந்த கதைகளை கேட்டு தான் வளர்றார். ஸோ இந்த கதைகளை கேட்டு வளர்ந்தது அவர் பின்னாடி உருவாக்கிய மர்ம படங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த சட்டம், காவல்துறை மீதான பயம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் படங்கள் உள்ள பிரதானமான அம்சங்கள் இது ஒன்று. அவர் 10 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அவர் கையில் ஒரு லெட்டரை கொடுத்து பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்கிறாரு. அங்கே போனப்போ அங்கே உள்ள அந்த சார்ஜென்ட் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ஹிட்ச்காக்கை 10 வயசு ஹிட்ச்காக்கை ஜெயிலில் ஒரு 10 நிமிஷம் அடைச்சி வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதாவது அந்த ஒரு வேண்டுகோள் மாதிரி, என் பையனுக்கு ஒரு பாடம் கட்டுங்கன்ற மாதிரி. இப்போ இந்த 2 சம்பவங்களும், இந்த 2 வாழ்க்கை அனுபவங்களும் அவர் இயக்கின படங்களில் தொடர்ந்து பிரதிபலிச்சிருக்கு. திகில், மர்மம், துரோகம், இது எல்லாமே அவரோட படத்தில் பிரதானமான அம்சம். அந்த நூற்றாண்டு, அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் அன்று அதிகமாக விவாதிக்கப்பட்டதுனால, நாவல்களாக எழுதப்பட்டதுனால, நாடகங்களாக நடிக்கப்பட்டதுனால சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் அத்தனையும் அவரோட படங்களில் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் இயக்குன முதல் படம் அதாவது அவருக்கு இயக்குனராக அங்கீகாரம் அளிக்கப்பட்ட முதல் படம். அதுக்கு முன்பே படங்கள் இயக்கியிருக்காரு. பட் இவர் தனியாக இயக்கி அவரும் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ண படம் த லார்ஜர், எ ஸ்டோரி ஆஃப் த லண்டன் ஃபாக். இது அந்த ஜாக் த ரிப்பர் ஸ்டோரியை தழுவி உருவாக்கப்பட்ட கதை தான். அந்த சீரியல் கில்லர், அந்த உண்மை சம்பவங்களை தழுவி உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் அது. 1927ஆம் ஆண்டு வெளியாகிருக்கு. அதன் பிறகு தொடர்ந்து வணிக வெற்றி பெற்ற நாடகங்கள், நாவல்கள்லேருந்து திரைக்கதைகளை உருவாக்கி தொடர்ந்து அவர் படம் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 1970கள் வரைக்கும் அவர் திரைப்படம் எடுத்திருக்காரு. 27 ஆரம்பித்து 37, 47, 57, 60, 40 வருடங்கள் வரை அவர் தொடர்ந்து இயங்கியிருக்காரு. படங்கள் தொடர்ந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கு. சில படங்கள் தோல்வியும் ஆயிருக்கு. அது இதுக்கு மேலே அவர் தொலைக்காட்சியிலையும் நாடகங்களை இயக்கியிருக்கார். 20க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி படங்களையும் நாடகங்களையும் உருவாக்கி ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் ப்ரெசன்ஸ்னு சொல்லி மற்ற திரைக்கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை மற்றவங்களை இயக்க வச்சு அப்படியும் வெளியிட்டிருக்காங்க. இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலையும் மிக பிரபலமான ஒரு இயக்குனராக அவர் காலம் முழுவதும் இருந்திருக்காரு. ஒவ்வொரு படத்துலேயும் அவர் அன்று தொழில்நுட்பம் அனுமதித்த விஷயங்களை பயன்படுத்தி பார்த்துருக்காரு. உதாரணத்துக்கு ரோப் அப்படின்ற படத்தை ஒரு சிங்கிள் டேக் படம் போல் அன்றைக்கி எடுத்திருக்காரு. அன்றைக்கி ஃபிலிம் வச்சு எடுக்கும்போது ஒரு ஃபிலிம் ரோலில் நீங்கள் கேமராவில் லோட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஷூட் பண்ண முடியும். அந்த படம் 80 நிமிஷம் அப்படின்னா 8-10 நிமிஷம் அந்த ஃபிலிம் ரோல்ஸை போட்டு அந்த எடிட்டிங்கில் அது தெரியாத மாதிரி கிட்டத்தட்ட ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்டது போல். இன்றைக்கி தொழில்நுட்பம் இருக்குது, பல மாதிரி கொரியோகிராஃப் பண்ணி எடுக்கிறாங்க. நான் அடலசன்ஸ் அப்படின்ற டிவி சீரிஸ் பற்றி பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் அது எப்படி எடுத்தாங்கன்ற விவரத்தில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை கேட்கலாம்.
ஸோ அன்றைக்கே வந்து அவர் 1940s வந்து ரோப் மாதிரி ஒரு படத்தை அன்றைக்கி அவர் எடுத்திருக்காரு. இப்போ ஹிட்ச்காக் வந்து ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி போல் ஒரே சிட்டிங்கில் வந்து வாசித்து முடிக்கிறது போல் சுவாரஸ்யமாக இருக்கணும். இப்போ நாடகம் அப்படின்னா நாடகத்தில் வந்து இடைவெளியெல்லாம் விடுவாங்க. மேடை நாடகத்துலேயே வந்து பிட்வீன் தி ஆக்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் விடுவாங்க. நீங்கள் ஒரு நாவல் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் நீங்கள் பிரேக் விட்டு படிக்கலாம். அது ஒரே சிட்டிங்கில் எல்லோரும் ஒரு நாவலை படித்து முடிக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு சிறுகதை அப்படின்னு வரும்போது அதை ஒரே சிட்டிங்கில் படிக்கணும். அதுதான் அந்த சிறுகதையை அனுபவிப்பதற்கான சிறந்த வழி. அதனால் ஒரு திரைப்படம் அப்படித்தான் இருக்கணும். அதில் போரிங் பார்ட்ஸே இருக்கக்கூடாது. ஆடியன்ஸை வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி தான், காட்சிகள் விறுவிறுப்பாகத்தான் இருக்கணும் அப்படின்றது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 14வது அறை புத்தகத்தில் மொத்தம் 7 கதைகள் இருக்குது. இதில் நான் ஒரு சில கதைகளோட தலைப்பை சொல்லிவிட்டு அந்த கதையோட சுருக்கத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் அப்படியே இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சிடுறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். இந்த நற்றிணை பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைனில் வாங்க கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். இல்லை புத்தக கண்காட்சிகள் நடக்கும்போது நீங்கள் நற்றிணை பதிப்பகத்துலேயோ இல்லை அத்தனை பதிப்பக புத்தகங்களை விற்கக்கூடிய புத்தக கடையிலையோ அதை வாங்கி வாசித்து பார்க்கலாம். எல்லா கதையும் வந்து ஒரு திகில், ஒரு மர்மம், ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட், ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் எல்லாம் கலந்த கதை தான். கண்டிப்பாக இதில் கொள்ளை சம்பவங்கள் எல்லாமே ஹிட்ச்காக் படங்கள் எப்படி இருக்குமோ, ஹிட்ச்காக் எந்த கதைகளை படமாக எடுத்தாரோ அது போன்ற கதைகள் தான் இது. இதில் முதல் கதையோட தலைப்பு பேர் வந்து நேரடி சாட்சி. எழுதினவங்க பேர் வந்து ஃப்ளெட்சர் ஃப்ளோரா. இந்த கதையில் ஒரு 10 வயசு பையன் வந்து அவனோட அப்பா பண்ணுற ஒரு க்ரைமுக்கு விட்னஸாக இருக்கான். ஆனால் பையன் வந்து பார்த்துட்டான் அப்படின்றது அப்பாவுக்கு தெரியாது. இந்த பையன் வந்து அவன் 10 வயசு மூளைக்கு என்னெல்லாம் தோணுமோ அத்தனை ஆங்கிள்லையும் யோசித்து பார்க்குறான், அப்பா ஏன் இதை பண்ணார் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு அந்த கேள்விக்கு இமிடியேட்டாக பதில் கிடைக்கல. ஒரு 2 நாள் கழித்து பதில் கிடைக்குது. இப்போ பதில் கிடைச்சதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அவன் என்ன சொன்னான், இதன் பிறகு அந்த கதை என்னாச்சு, இதன் பிறகு அப்பா பையன் உறவு என்னாச்சு அப்படின்றதான் இந்த கதை. 2வது கதை வந்து இந்த புத்தகத்தோட தலைப்பு கதை 14வது அறை அப்படின்ற கதை. இதில் வந்து டுல்லி பிரான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் படிக்கிற பையன். அவன் நைட் டைமில் வந்து எங்கே வேலை பார்க்குறான் அப்படின்னா ஒரு மார்ச்சுரியில் வேலை பார்க்குறான். அதனாலே கேலிக்கும் கிண்டலுக்கு ஆளாகிறான். மார்ச்சுரியில் நைட் வாட்ச்மேன், இல்லை வந்து அங்கே உள்ள ஒரு நைட் கார்டியன் மாதிரி. அவன் வேலை பார்க்கும்போது அந்த நைட் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது பிணங்களை கொண்டு வந்தால் என்ட்ரி போட வேண்டியது அவனோட வேலை தான். அவன் ஒரு நாள் வேலைக்கு வந்தப்போ அங்கே ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, மார்ச்சுரியில் ஒரு இடத்துல என்ட்ரி போடாமல் ஒரு ஸ்லாட்டில் என்ட்ரி போடாமல் இருக்குது. ஆனால் அந்த ஸ்லாட்டில் வந்து ஒரு இளம் பெண்ணோட பிணம் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஆனால் அங்கே வரக்கூடிய மற்றவங்களுக்கு அது தெரியல, கண்ணுக்கு தெரியல. இவனுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டில் இருந்து போனவரை ஃபோன் பண்ணி வர வச்சிட்றான். அவர் வந்து திட்டிட்டு போகிறாரு, அவர் கண்ணுக்கும் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் அந்த 14வது அறை, அந்த 14வது ஸ்லாட்டில் அவன் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அப்புறம் மீதி நீங்கள் புத்தகமாக வாங்கி இந்த மீதி கதையை படிங்க. 3வது கதை என்ன அப்படின்னா வங்கி கொள்ளை அப்படின்ற கதை. இந்த கதையில் 3 நண்பர்கள் இருக்காங்க, கலிஃபோர்னியாவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ரிச்சானவர், சார்ல்ஸ். அவங்க அப்பா பெரிய பணக்காரர். இவருக்கு நிறைய பணம் கொடுத்து இவர் பேர்லேயே பேங்கில் மிகப்பெரிய பணம் இருக்குது. சார்ல்ஸ் வந்து நண்பர்களை அறைக்கு வர வச்சு எல்லாம் சேர்ந்து படிப்பாங்க. நண்பர்களுக்கு கணக்கு பார்க்காம செலவழிப்பார், பியர் வாங்கி கொடுப்பாரு. பட் பொதுவாக செலவு வரும்போது அவங்களுக்கு செலவெல்லாம் இழுத்து விட மாட்டார், அந்த மாதிரி ஒருத்தர். இவங்க தியரட்டிக்கலாக பல விஷயங்களை பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தியரட்டிக்கலாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேங்க் ராபரி எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சார்லஸ் சொல்கிறார். அது எப்படி பண்ண முடியும்னு சொல்லி இப்படி பேச்சு நீண்டுக்கிட்டே போகும்போது அடுத்தடுத்த சந்திப்புகளில் சார்லஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பிளான் பண்ணிட்டேன், பர்ஃபெக்டான பேங்க் ராபரி எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டங்களாக நண்பர்கள்ட்ட சொல்லிகிட்டே வர்றார். அவங்க பின்வாங்கிற மாதிரி வரும்போது அவங்க எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி அவரோட திட்டத்துக்கு உடன்பட வைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க பேங்கை கொள்ளையடிச்சாங்களா, என்னாச்சு அப்படின்றதான் மீதி கதை. இதில் கடைசி கதை வந்து மரணமணி அப்படின்ற கதை, ராபர்ட் கோல்வி அப்படின்றவங்க எழுதுனது. இந்த கதையில் அந்த கதாநாயகனோட பேர் வந்து ஓவன் கென்ட்ரிக். அவர் அதிகாலையில் 2 மணி 3 மணி சமயத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தத்தை கேட்குறாரு. மனைவியை எழுப்பி நான் போய் எங்கள் ஃபாதர் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வர்றாரு. இங்கே வந்தால் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியேறதுக்கு ஒரு நன்றாக கோட் சூட் அணிந்த நபர் வெளியில் வர்றாரு. அவரை நிறுத்தி கேட்கும்போது அவர் இல்லையா, அவருக்கு அப்படி ஒன்றும் துப்பாக்கி சத்தத்தை கேட்கலன்னு சொல்கிறாரு. இந்த உரையாடல் அடுத்த கட்டத்துக்கு நகழும்போது அவர் ஒத்துக்கிறார், ஆமாம் இந்த ஃப்ளாட்டில் இருந்த பொண்ணு வந்து அந்த ரூமில் இறந்து கிடக்கிறா, நான் அவளை பக்கம் தான் வந்தேன்,
ஆனால் அவளை நான் கொல்லலை அப்படின்றாரு. இது எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லி ஓவன் கென்ட்ரிக் கேட்கும்போது அவர் பையிலேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்துக்காட்டி இந்த துப்பாக்கியை ஸ்மெல் பண்ணிப்பார். இதில் உனக்கு வாசம் தெரியுதா, இதால் நான் அவளை ஷூட் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. அவகிட்ட ஒரு கன் இருந்துச்சு, அந்த கன்னை காணும், அதனால தான் ஷூட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாரு. இந்த உரையாடல் இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம், எப்படி 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க, ஓவன் கென்ட்ரிக் ஏன் அங்கே வரணும், அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பெண் மேலே அவர் ஏன் அக்கறை செலுத்தணும் அப்படின்றத அந்த கதை. ஸோ இந்த 7 கதைகளும் உங்களுக்கு ஹிட்ச்காக் படம் பார்த்தது போலவே உணர்வுகளை அளிக்கக்கூடிய கதைகள். வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.